நாங்கள் ஏன் உங்களை ஆராதிக்கிறோம்னா, இந்த உலகத்தில் பாவி என்று எங்களை நீங்கள் தள்ளலப்பா. இந்த உலகத்தில் பாவியினாலே மனிதர்கள் தள்ளுறாங்க, எல்லாரும் தள்ளிடுவாங்க. நீங்கள் ஒரு ஆள் தான், நாங்கள் பாவியாக இருந்த போது எங்களை தேடி வந்தீங்க. ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, நாங்கள் குறைவுள்ளவர்களாக இருந்த போது எங்களை தேடி வந்தீங்க. ஆண்டவரே, நாங்கள் எல்லா வகையிலையும் கெட்டு போனவங்களாக இருந்தோம். ஆண்டவரே, நாங்கள் கேடுள்ளவர்களாக இருந்தோம், தேவ கோபத்துக்கு ஆளானவர்களாக இருந்தோம். இருதயத்தால் தேவனுக்கு நாங்கள் சத்துருக்களாக இருந்தோம். நாங்கள் தேவனை ஆராதிக்காம ஊமையான விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்களாக இருந்தோம். கண்டு கண்டதையெல்லாம் எங்களுடைய கடவுள் என்று நம்பிக்கொண்டு இருந்தோம். அந்த நேரத்தில் எங்களை நீங்க தேடி வந்தீங்க அம்மா. உங்களுடைய அன்பு எங்களை எல்லாம் இடத்துல இழுத்து கொண்டதப்பா. அதுக்கு அடுத்து அந்த பரிசுத்தவான் சொல்லுகிறார், எத்தனை முறை நாங்கள் இடறினாலும், எத்தனை முறை தவறினாலும், எத்தனை முறை இடறினாலும், எத்தனை முறை வசனத்தை மீறினாலும், எத்தனை முறை தேவனை நாம் வருத்தப்படுத்தினாலும் நம்மை விட்டு விலகாமல் அவரை மட்டும் காத்து வருகிறார். அதனால தான் சொல்றோம், என் நாட்களெல்லாம் நாங்களுமே ஆராதிப்போம்ப்பா, எங்களுடைய ஜீவனால் எல்லாமே ஆராதிப்போம்ப்பான்னு சொல்லுகிறோம். தாயின் கருவில நாங்க உருவாகிறதுக்கு முன்னாடியே எங்களுடைய தங்க பிள்ளைகளாக, செல்ல பிள்ளைகளாக, உங்களுக்கு பிரியமான பிள்ளைகளாக நீங்க முன்குறித்தீரேப்பா. நாங்க இந்த பூமியில எப்படிப்பட்டவர்களாய் வளருகிறோம் என்று பார்த்து தான் இந்த உலகத்தின் ஜனங்கள் எங்களை எதுக்காக உங்களுக்கு முன்குறிக்கிறாங்க. நாங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்களை எல்லாம் முன்குறிச்சிட்டீங்கப்பா. நாங்களும் உயர்த்துக்கிறோம்ப்பா. அன்னைக்கு தாவீதை குறித்து நம்ம பார்க்கிறோம் பாருங்க. எல்லாரும் வாட்ட சாட்டமா இருக்கிறாங்கன்னு சாமுவேல் நினைத்து அவர் அபிஷேகம் பண்ண போகிறார். ஆனால் ஆண்டவரோ என் இருதயம் அவர்கள் மேல பிரியமா இல்லை, அல்லது இருதயத்துக்கு அவங்க ஏற்றவர்களா இல்லை அப்படின்னு சொல்லி யாரும் எதிர்பாராத ஒரு மனிதனை அந்த இடத்துல உயர்த்துகிறதை பார்க்கிறோம். அதே போலதான் நம்மளை சுற்றிலும் பக்தி உள்ளவர்கள் இருக்கலாம், படித்தவர்கள் இருக்கலாம், நம்மளை சுற்றிலும் நல்லவர்கள் இருக்கலாம், நம்மளை சுற்றிலும் நீதிமான்கள் இருக்கலாம், நம்மளை சுற்றிலும் உயர்ந்தவர்கள் இருக்கலாம். ஆனா அவர்களுடைய இருதயத்தை தேவன் பார்த்தார். அதெல்லாம் தேவனுக்கு ஏற்றதா தெரியல. நம்முடைய இருதயம் தான் தேவனுக்கு ஏற்றதா தெரிஞ்சிச்சு. அதனாலதான் தேவன் நம்மளை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். இந்த இருதயத்தை நான் தெரிந்து கொண்டால் இது என்னை நேசிக்கும் என்று தேவன் அறிந்திருந்தார். இந்த இருதயத்தை நான் என்னுடைய பக்கம் இருந்து கொண்டால் இது என்னை ஆராதிக்கும் என்று சொல்லி தேவன் நம்ம மேல நம்பிக்கை வச்சார். அப்படியே ஆண்டவர் நோக்கி பார்த்து சொல்லுங்க, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே மறுபடியும் மாதங்களை கொடுக்கிறேன், மறுபடியும் நாட்களை கொடுக்கிறேன், மறுபடியும் வாழ்வை கொடுக்கிறேன், மறுபடியும் வாய்ப்பை கொடுக்கிறேன். நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நாங்களுமே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. வாழ்க ராஜா, வாழ்க ராஜா, வாழ்க ராஜா. அப்படியே ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உயர்த்துவோம் ஆண்டவரே. நாங்களுமே மகிமைப்படுத்துகிறோம். நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், அன்பை மகிமைப்படுத்துகிறோம், கிருபையை மகிமைப்படுத்துகிறோம், இரக்கத்தை மகிமைப்படுத்துகிறோம், தயவை மகிமைப்படுத்துகிறோம், காருண்யத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.
கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 உங்க கிருபையால் நிலை நிற்கிறோம். உங்க கிருபையால் நிலை நிற்கிறோம். உங்க கிருபையால் நிலை ஆண்டவர் நோக்கி பார்த்து சொல்லுங்க. ஆமென். அப்படியே கிருபையை மகிமைப்படுத்துவோம். கிருபை கிருபை அப்படியே பேர் சொல்லி அழைப்பது உங்க கிருபைப்பா. பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை. பெரியவனாக்கிய வேதம் சொல்லுகிறது, சிறியவர்களை அவர் பெரியவனாய் மாற்றுகிறார். அவர் பைத்தியங்களை ஞானிகளாய் மாற்றுகிறார். ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. பலவீனர்களை பலவான்களாய் மாற்றுகிறார். இல்லாதவர்களையும் இறைவானவர்களையும் அவர் மேன்மைப்படுத்துகிறார். உலகத்துல இருக்கிறவைகளை அவமாக்கும்படிக்கு கல்வியில் தேறினவர்களை பார்க்கிறோம். படிப்பறிவில்லாதவர்களுக்கு வாக்கு கொடுக்கிற தேவன், கல்லாதவர்களுக்கு வாக்கு கொடுக்கிற தேவன், ஞானத்தில் குறைவுள்ளவர்களுக்கு வாக்கு கொடுக்கிற தேவன். ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஹalleluya. தேவனை மகிமைப்படுத்துங்க. வாழ்வளிக்கிறவர், குருடர்களுக்கு வாழ்வளிக்கிறவர், செவிடர்களுக்கு வாழ்வளிக்கிறவர், கைவிடப்பட்டவர்களுக்கு வாழ்வளிக்கிறவர், கரைப்பட்டவர்களுக்கு வாழ்வளிக்கிறவர். ஹalleluya. கிருபை கிருபையால் நிலை நிற்கிறோம். உங்க கிருபையால் நிலை நிற்கிறோம். அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்த்து எல்லாம் உங்க கிருபை ஆண்டவரே. உம்மை நாங்கள் கொண்டாடுகிறோம். ஓ கிருபையை கொண்டாடுகிறோம். உங்க கிருபையை கொண்டாடுகிறோம். உங்க கிருபையை கொண்டாடுகிறோம். அப்படியே கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்க கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உங்க கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி அப்படியே ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவருடைய கிருபை நம்ம மேல அளவற்றதாய் இருக்கிறது. ஆண்டவருடைய கிருபை பைபிள்ல போட்டிருக்கு, பலவான்களை தள்ளாட பண்ணுகிற கிருபை, பலவீனர்களை தாங்கி நிறுத்துகிற கிருபை. ஓரா பாலா ரா பாலா ரா தானா ஹரிகா நா ரா ரா நா ரா 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 ரா. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம். நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். எங்கள் மேல் வைத்த உம்முடைய அன்புக்காக உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களையும் பெரியவர்களாய் மாற்றும்படிக்கு, எங்களையும் பிரபுக்களாய் மாற்றும்படிக்கு, எங்களையும் ராஜரீக கூட்டங்களாய் மாற்றும்படிக்கு, குப்பையாயிருந்த எங்களை கோபுரத்தில் வைக்கும்படிக்கு, ஆண்டவரே தூணும் சாம்பலுமாயிருந்த எங்களை கொண்டு போய் சிங்காசனத்தில் வைக்கும்படிக்கு தெரிந்து கொண்ட உம்முடைய அன்புக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எபினேசரே ஆராதனை, துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது
இருள் என்ன சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாது சொல்லுங்க. மறந்தீரோ என்று சொல்லி அழுதேனையா, மறந்தீரோ என்று சொல்லி அழுதேனையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைந்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைந்தீரையா. எபினேசரே, வாழ்க்கையில இருள் சூழ்ந்த நேரம், வழி தெரியாத நேரம், கர்த்தரை மறந்துட்டாரோ, கர்த்தரை கைவிட்டுட்டாரோன்னு அழுத நேரம், வேதம் சொல்கிறது பாலகன் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன்னு சொல்லுகிறான். மறப்பேனோ உமது அன்பை. ஆண்டவர் நோக்கி பார்த்து சொல்லுங்க, என்னை மறக்காத அன்பு. மனவாட்டி தன் ஆபரணத்தை மறந்தாலும் தேவன் தன் ஜனத்தை மறக்கிறதில்லை வேண்டுகை. கண்ணீடுவேன் பாதத்திலே எபினேசரே. சொல்லுங்க, என்னை மறக்காதவர், என்னை விட்டு விலகாதவர், எளியவனாய் இருந்தாலும் என்னை நினைக்கிறவர், சிறியவனாய் இருந்தாலும் என்னை நினைக்கிறவர், வேதையாய் இருந்தாலும் என்னை நினைக்கிறவர், பலவீனனாய் இருந்தாலும் என்னை நினைக்கிறவர். அப்படி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. நான் மங்கி இருந்தாலும் என்னை விடாதவர், நான் தூரம் போனால் என்னை விடாதவர், நான் தொலைந்து போனால் என்னை விடாதவர். நீங்க தான் பாடு சொல்லுங்க, நீங்க தான் பாடு சொல்லுங்க. நான் உண்மை மறந்தாலும், நான் உண்மை விட்டு போனாலும் நீ என்னை நினைவாய் இருக்கிறவர். நான் உண்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். உடைய கிருபையினால் எங்களை நினைத்து கொண்டே இருக்கிறவர், உடைய கிருபையினால் எங்களை நினைத்து கொண்டே இருக்கிறவர், எங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறவர். உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். சூழ்நிலைகள் மாறினாலும் நீ மாறாத தேவன். எங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் மாறினாலும் நீ மாறாத தேவன். எங்கள் பலத்திற்கு மிஞ்சின காரியங்கள் எங்களை வந்து போராடினாலும் எங்களுக்கு துணை செய்கிற தேவன். வழி தெரியாத நேரங்கள்ல, இருள் சூழ்ந்த நேரங்கள்ல நான் உனக்கு துணையா இருக்கிறேன், பயப்படாத, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். எங்களுக்கு வாக்கு கொடுக்கிற தேவன். உயர்த்துகிறோம் ஐயா, உயர்த்துகிறோம் ஐயா, உயர்த்துகிறோம் ஐயா. நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ராஜாவும் மாளிகையில் அப்பகலாய் அமர்ந்திருப்பேன். ராஜாவும் மாளிகையில்
சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். இந்த புதிய மாதத்துல ஆண்டவரே, இந்த உலகத்துல நீங்க தான் காட்டு மரங்களுக்குள் ஒரு கிச்சடி மரம் போல எங்களுக்கு நிழல் தரக்கூடியவரப்பா. எந்த சூழ்நிலையில இருந்தும் எங்களை ஆதரிக்கக்கூடியவர் ஆண்டவர். எந்த சூழ்நிலை வந்தாலும் எங்களை சமாதானத்தோடு எத்திரை பண்ண வைக்கக்கூடிய தெய்வம் நீங்க அப்பா. அதனால இந்த புதிய மாதத்தை உங்க துணையோட நாங்க தொடங்குகிறோம். இந்த புதிய மாதத்தை உங்களுடைய பலத்தோடு நாங்க தொடங்குகிறோம். இந்த புதிய மாதத்துல ஆண்டவரே, எங்களை விட்டு விலகாமல் இருக்கிற உங்களுடைய நிழலோடு கூட நாங்க தொடங்குகிறோம் அப்பா. இப்படி நல்ல ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படட்டும். இந்த புதிய மாதம் எல்லாம் ஆண்டவரே, நாங்கள் அமர்ந்து இன்புறத்தக்க அளவுக்கு எங்களை அதிசயமாய் நடத்துவீராக என்று நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதியும் நாங்கள் உமக்கு சொல்லுவோம்.